இந்த வீடியோல வந்து நம்ம எப்பேர்ப்பட்ட சோம்பேறி, நம்ம சோம்பேறித்தனமா இருக்கிறது மூலியமா ஒரு ஆப்ல வந்து என்ன இல்ல ஒரு வெப்சைட்ல என்ன நடக்குது? நம்ம நிஜமாவே சோம்பேறி தானா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அ அதாவது நம்ம பிரெயின் வந்து ஏன் வந்து லேசியா இருக்கு? ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆப்லயோ, இல்ல ஒரு வெப்சைட்லயோ இன்டராக்ட் பண்றப்போ, சிலதெல்லாம் வந்து அதுக்கு வந்து பண்றதுக்கு வந்து, "ஏய் இத வேற யார்றா பண்ணுவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் சோம்பேறி தான். அது ஏன் அந்த மாரி சோம்பேறியா இருக்கு? அந்த லேசினஸ்னால ஒரு ஆப் இல்லன்னா ஒரு வெப்சைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது? இல்ல இந்த லேசினஸ் வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெலிவர் பண்றது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து இந்த பிரெயின் எனர்ஜிய சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த பண்ணுது. அத நம்ம லேசின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்து 2% ஆஃப் த பாடி வெயிட் தான். ஆனா அது வந்து யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 20% ஆஃப் த எனர்ஜிய வந்து பிரெயின் வந்து யூஸ் பண்ணிரும். ஸோ அதாவது இப்ப இந்த விஷயத்த நான் பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு, அந்த விஷயத்த பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்து, அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, அது கடைசியில தேவையே இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பிரெயின் வந்து அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் தான். ஸோ திங்க் பண்றது மூலியமா ஒரு எனர்ஜி செலவாகுறத வந்து பிரெயின் சேவ் பண்ணுன்றதுக்காக தான் பிரெயின் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். அன்னெசசரியான எஃபர்ட் எல்லாம் நான் ஏன்ப்பா போடணும்? இந்த எஃபர்ட் எல்லாம் நான் போடுறதுக்கு போடாமலே இருப்பேன். அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எனர்ஜி சேவிங் பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம வந்து லேசி, சோம்பேறித்தனம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஹேபிட்டோ, இல்லைன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தையோ வந்து அதுக்குள்ள கொண்டு வந்து, இல்லைன்னா ஆல்ரெடி பிரெயினுக்கு பழக்கப்பட்ட விஷயத்த உள்ள சொல்லிக் குடுத்து, ஒரு பேட்டர்ன்ஸ வந்து பண்ணி, அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவா எதுவுமே பண்ணாம அந்த விஷயத்த பண்ண வைக்கிறோமோ, அதுக்கு எவ்வளோ பிரெயின் வந்து ஹேப்பியா இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட்கட் மாரி வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ட்ட. அதனால புதுசா பண்ணாத. ஸோ இந்த ஆப்புக்குள்ள வந்தன்னா, நீ ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான் இந்த ஆப்பும் இருக்கும். அதனால நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாவே யோசிச்சுக்கலாம். உனக்கு கம்மியா தான் எனர்ஜி செலவாகும்னா, பிரெயின் வந்து கொஞ்சம் ஹேப்பி மோட்ல வந்து நல்லபடியா வந்து அந்த ஆப்ப வந்து யூஸ் பண்ணும். ஏன் வந்து இந்த மாரி பேட்டர்ன்ஸு, ஹேபிட்டு இந்த மாரி ஃபெமிலியரான திங்ஸ், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பிரெயினுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா, ஏன்னா அப்பதான் வந்து எனர்ஜி வந்து கம்மியா செலவாகும். ஸோ பேட்டர்ன்ஸு, ஹேபிட்ஸு இந்த மாரி ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணும்? கம்மியா வந்து திங்கிங் இருக்கும். நீங்க வந்து ஆல்ரெடி இப்போ Facebookக்குள்ள போறீங்க. அங்க போனாலும் ரீல்ஸ் இருக்கு. Instagramக்குள்ள போனாலும் ரீல்ஸ் இருக்கு. YouTubeக்குள்ள போனாலும் ரீல்ஸ் இருக்கு. TikTokக்குள்ள போனாலும் ரீல்ஸ் இருக்கு. 4 ஆப்லயும் கீழ இருந்து மேல தள்ளுனா போதும், ரீல்ஸ் அடுத்தது போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேபிட். ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயம், ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஆக்ஷன். அப்போ 4 ஆப்லயும் 4 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரீல் ஸ்வைப்பிங் இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க 4 ஆப்ல டிஃபரெண்டான திங்ஸ பண்ணுவீங்க. டிஃபரெண்டான திங்கிங் இருக்கும். டிஃபரெண்டா எனர்ஜி கன்சியூம் ஆகும். ஆனா 4 ஆப்லயும் ஒரே மாரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றப்போ, ஃபெமிலியாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். கம்ஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப திங்கிங் கம்மியா இருக்குன்றப்போ, உங்களால அத வந்து நல்லா ஒரு ஈஸி டூ கோ, சீம்லெஸ்ஸா வந்து உங்களால வந்து அத வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த பிரெயின் லேசியா இருக்கு அப்படின்னு நம்ம இத எடுத்துக்காம, இத வந்து நம்ம என்ன ஆங்கிள்ல பார்க்கலாம்னா, இந்த மாரிலாம் இருக்கிறனால பிரெயினுக்கு வந்து லெஸ் எனர்ஜி வந்து செலவாகுது. அதனால வந்து அந்த யூசர் வந்து அந்த ஆக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட்டா வந்து அத பண்றாங்க. இத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க என்ன என்ன பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு போய் எப்பவுமே மளிகை சாமான் வாங்குறீங்க. உங்களுக்கு பக்கத்து ஏரியால ஒரு சேம் கடை, சேம் ப்ராடக்ட், சேம் இது இருக்கும். ஆனா நீங்க அங்க போய் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. எல்லாரும் வந்து ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷார்ட்கட்ல போவீங்க. ஸோ இல்ல நீங்க ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து எப்பவுமே ஒரே ரூட்லயே வந்து பழக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாரியான ஹேபிட்ஸு, இந்த மாரியான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும்னா, உங்க பிரெயினுக்கு வந்து புதுசா வந்து பண்றதுக்கான ஸ்பேஸ குடுக்காம, ஒரு தடவ நீங்க அத பழகிட்டீங்கனாலே, அத கரெக்ட்டா பண்ணிட்டீங்கனாலே, உங்களுக்கு வந்து அந்த இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகுறதுனால என்ன நடக்கும்னா, பிரெயின் வந்து கம்மியான எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணும். இப்ப கடைக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம இந்த கடைக்கு தான் போப்போறோம். ஸோ எப்படி இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனா இந்த ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட்ல போயிடலாம். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒரு ஆப்புக்கும், வெப்சைட்டுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ அப்போ ஒரு ஆப்லயும் சரி, ஒரு வெப்சைட்லயும் சரி, எந்தெந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் வந்து ஒரு யூசர் வந்து நல்லா கம்ஃபர்ட்டா வந்து வச்சிருக்குமோ, அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம இன்வோக் பண்ணி ஒரு யூஐயோ இல்லைன்னா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த சொல்யூஷனை கிராஃப்ட் பண்றது தான் வந்து ஒரு யூசருக்கு வந்து ஒரு நல்ல ஜேர்னியை வந்து கொடுக்க முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிசிக்கலா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து பிரெயினுக்கும் வந்து அப்ளை ஆகும். அந்த பிரெயினுக்கு அப்ளை ஆகுறதுல வந்து மெயின் என்ன, ஏன் இதெல்லாம் பண்றோம்னா லெஸ் எஃபர்ட். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த திரும்பியும், அதாவது 1 + 1 = 2 அப்படின்னா,
எல்லாருக்குமே 1+1 2 அப்படின்னு தெரியுங்கிறப்போ 1+1 என்னன்னு கேட்டா 2ன்னு சொல்லிடுவோம். ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், பிளஸ் இருக்கிற இடத்துல நான் சம்மந்தமே இல்லாம ஒரு புதுசா ஒரு சிம்பிளை இன்வென்ட் பண்ணி திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அடிஷன் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். புதுசா உங்ககிட்ட வந்து பிளஸ் போடாத, ஒன்னுக்கு பக்கத்துல இந்த சிம்பிளை போட்டு இன்னொரு ஒரு 1 போட்டு ஈக்குவல் டு போட்டனாலும் 2 தான் வரும்னு சொன்னா, இப்போ நீங்க புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றீங்க. அப்போ எஃபர்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, திங்கிங் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரெயின் வந்து எனர்ஜி வந்து செலவு பண்ணுது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அன்யூஷுவல் திங். இப்போ யூசுவல் திங்னா என்னன்னா 1+1 = 2 அப்படின்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு சொன்னாலும் அதுக்கு வந்து அவங்க மென்டலி வந்து தே வில் பி ப்ரிப்பேர்ட். இதுதான் வந்து 1+1 = 2 தான் ஆன்சர் அப்படின்னு அவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபெமிலியரான ஒரு பேட்டர்னை வந்து நீங்க யாருக்கிட்ட வந்து சொன்னாலுமே அவங்க வந்து புதுசா வந்து அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன அவுட்கமோ அதை பத்தி மட்டும் தான் நினைப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் வந்து பிரெயினை வந்து நல்லா எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வந்து யூடியூப் வந்து ரீல்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் இருந்துச்சு. அதை டிக்டாக்ல வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மேட் வீடியோ இருந்துச்சு. டிக்டாக்ல வந்து இன்ஸ்டாகிராம் அடாப்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேருந்து அப்படியே இப்போ யூடியூப் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எந்த ஒரு கண்டென்ட் பிளாட்ஃபார்ம் யாராக இருந்தாலுமே இந்த ஷார்ட் ஃபார்மேட் வீடியோ அப்படிங்கிறத வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யூசருக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த கொடுக்குற மூலியமா தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ யூடியூப் அப்படின்னு வந்துச்சு. யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வரதுங்கிறது யூடியூபோட டெசிஷன். ஆனா ஷார்ட்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஷார்ட்ஸ் வேற மாதிரி வேலை செய்யுது. இன்ஸ்டாகிராம் மாதிரி கீழே இருந்து மேலே தள்ளலாம் போகாது, லெஃப்ட்ல இருந்து லைட்ல ஸ்வைப் பண்ணுங்க, டிண்டர் மாதிரி வேலை செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ யூசருக்கு வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது என்னது, இது சம்மந்தமே இல்லாம ரீல்ஸ் ஏன் வந்து நான் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஸ்வைப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இல்லாத ஒரு பேட்டர்னை யூடியூப் வந்து சொல்லி கொடுக்குது. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து எஃபர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால யூசர் வந்து அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கனால சிமிலர் ஹேபிட் அண்ட் ஹேபிட் லூப் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபீச்சர்ஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சிமிலரா வந்து கொண்டு வராங்க. அது ஏன்னா யூசர்ஸ் வந்து எப்பவுமே ஆக்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, திங்க் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபீச்சர் தான் நம்ம வந்து கம்பாரிசனுக்கு எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப் வந்து ஃபேஸ்புக் ஓடுது, யூடியூப் அப்படிங்கிறது வந்து கூகுள் ஓடுது. இப்போ ரெண்டு பேருமே ஒரே ஃபீச்சரை பில்ட் பண்றாங்க. அது ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிற டிசிஷனை ஏன் ரெண்டு பேருமே வந்து எடுக்கிறாங்கன்னா, இது ரெண்டுமே எங்கேருந்து வருது, டிக்டாக்ல இருந்து வருது. டிக்டாக்ல தான் கீழே இருந்து மேலே தள்ளனா வீடியோ வந்து மூவ் ஆகும் அப்படின்னு இருக்கப்போ ரெண்டு பேருமே காப்பி தான் பண்றாங்க. ஆனா நினைச்சிருந்தா ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ஸோ 3 டிஃப்ரெண்டா ரீல்ஸ் பார்க்கறதுக்கான ஒரு பிஹேவியர் வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க ஏன் வந்து அதை பண்ணாம இந்த டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா, யூசர்ஸ்க்கு வந்து புதுசா எதுவுமே சொல்லித்தர வேணாம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, புதுசா சொல்லித்தர வேணாம், இந்த ஒரு ஹேபிட் ஒரு பேட்டர்ன் ஒரு ரீலேர்னிங் கர்வ் அந்த யூசர் போக வேணாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன்னால தான் என்ன பண்றாங்க, அதே ஃபெமிலியரான ஒரு விஷயத்த வந்து இங்க கொண்டு வராங்க. அப்போ யூசர்ஸ் வந்து இமிடியேட்டா அந்த ஃபீச்சரை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ஆக்ட் தான் பண்ணுவாங்களே தவிர இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ண மாட்டாங்க. இது ஏன் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுதுன்னா, ஈஸி டு அடாப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இது பண்றது மூலயமா வந்து நம்ம வந்து மெயினா வந்து யூசருக்கு வந்து ஈஸி டு அடாப்டா கொடுத்தோம்னா அதை யூஸ் பண்ண அவங்க வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதா இங்க பாயிண்ட். இப்போ அதே இன்ஸ்டாகிராம் ரீல் ஸ்வைப் ஃபீச்சர் எடுத்துக்கலாம். எப்படியுமே இது வந்து ஓப்பனா சொல்லணும்னா அடாப்டட் ஃப்ரம் டிக்டாக் வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், டிக்டாக்ல இருந்து நான் ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு வரேன். அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸை வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ண அப்படின்னு சொல்றேன். இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஸ்வைப் பண்ணா வேற ஒரு ஆப்ல எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ லெஃப்ட்ல போனா கரெக்ட், ரைட்ல போனா ராங்கு, ரிஜெக்ட்ங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த பேட்டர்ன் என்ன ஆகும், இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை ஆகும். யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், வெதர் நான் ரீலை ரிஜெக்ட் பண்றேனா இல்ல செலக்ட் பண்றேனா, லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணனா. ஆனா நான் வேற ஒரு ஆப்ல கீழ இருந்து மேல போனா நெக்ஸ்ட் போற மாதிரில பார்த்தேன். நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன் தானே எனக்கு மேல கீழே இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இப்போ ஈஸி அடாப்டேஷனுக்காக என்ன பண்றோம், சேம் பேட்டர்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். ஆனா இப்போ பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னா, சேம் ஃபீச்சர் ஒரு ஹார்ட் பார்த்தா மாதிரி அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு யோசிச்சு தான் அதை வந்து பண்ண வேண்டியதாகுது. அதனால என்ன நடக்கும்னா அந்த சேம் ஃபீச்சர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி திங்கிங் வந்து பிரெயினோட எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறனால நம்ம வந்து அந்த காக்னேட்டிவ் திங்கிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறோம். ஒரு பர்சன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈஸி டு அடாப்டா வந்து ஒரு ஃபீச்சரை வந்து பர்சன் கிட்ட கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த டாஸ்க் வந்து அவங்க சீக்கிரமாக பண்ணுவாங்க. இதை தான் வந்து நம்ம லேசின்னு சொல்ல முடியாது, ஆனால் லேசின்னு சொல்லலாம்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். எனர்ஜி சேவிங் ஒரு ஆக்டை தான் வந்து இங்க வந்து நம்ம லேசி அப்படின்னு வந்து நம்ம டேர்ம் பண்றோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா
யூசர் வந்து என்னென்ன டிசிஷன்ஸ்லாம் எடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே, அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, யூசரோட இடத்துல இருந்து அதாவது எம்பத்தைஸ் பண்ணி நம்ம அத புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்றப்பயே, யூசர் ரிசர்ச்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இந்த யூசருக்கான நெறைய பாராமீட்டர்ஸ், இந்த யூசர்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லி நெறைய பாராமீட்டர்ஸ வச்சு அந்த யூசர வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த யூசர் அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ, இந்த மாரி அவங்களுக்கு பண்ணா, அது வந்து அவங்க மென்டல் எஃபர்ட்ட கம்மி பண்ணும். அப்படிங்கிற ஒரு டிசிஷன தான் பிரையாரிட்டியா வந்து எந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா இருந்தாலுமே எடுப்பாங்க. ஏன்னா, மென்டல் எஃபர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்றோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா ஃபீச்சருமே ஈஸி டூ அடாப்ட்டா மாறி, ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்றதுக்கு ஒரு கிளியர் பாத்த வந்து அது வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஆனா, இப்ப இதே ஆப்ல இருக்கிற எல்லா விதமான விஷயமுமே புதுசா ஒரு லேர்னிங் கர்வ் வந்து யூசருக்கு குடுத்துச்சுன்னா, மென்டல் அ எஃபர்ட்ஸ் அப்படின்றது வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்கிரீஸ் ஆகி, கன்ஃப்யூஷன் இன்கிரீஸ் ஆகி, அந்த ஜர்னிங்கிறது வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூசர் பிரெயின் வந்து லேசி கிடையாது. அந்த மென்டல் எஃபர்ட்ஸ் அத சேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் வந்து இந்த ஹோல் மென்டல் எஃபர்ட் அப்படிங்கிறதுக்கான தாட் ப்ராசஸ் வந்து உள்ள வருது. ஸோ ஐ ஹோப் நீங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஏன் வந்து சிமிலர் பேட்டர்ன்ஸ், ஹேபிட் அதுக்கப்புறம் வந்து லேர்னிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஸ்ல வந்து காமனா இருக்கு. ஏன் ஆப்புக்கு ஆப் வந்து இத மாத்த மாட்றாங்க அப்படிங்கிறதுக்கான பிஹைண்ட் த சீன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற வேற யூசர் பிஹேவியர்ஸ்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம்.